தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். விருதாச்சலத்தில் பரபரப்பு சம்பவம், திமுக நிர்வாகியை பொளந்து விட்ட சீமான். இந்த தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம். இன்றைய தினம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்துடைய ஒரு மாபெரும் கோரிக்கை மாநாடு நடைபெற்றிருந்தது. இந்த நிகழ்வு ஏஆர்எஸ் மஹால் விருதாச்சலத்தில் நடந்துகிட்ருக்குங்க. இதில் பழைய ஓய்வூதியம், பணி நிரந்தரம், நிரந்தர காலைமுறை ஊதியம் உள்ளிட்ட ஒரு 20 அம்ச கோரிக்கைகளோட இந்த மாநாடை அவங்க முன்னெடுத்திருக்காங்க. இதில் சிறப்புரையாற்ற மிக முக்கியமாக 2 நபர்கள். ஒன்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான், மற்றொன்று வழக்கறிஞர் கே பாலு அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சி. இருவரும் பார்த்திங்கன்னா அந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டு பேசி முடிச்சுட்டு கிளம்புறாங்க. இதில் அண்ணன் சீமான் அவர்கள் கிளம்பும்போது யார் என்று தெரியாமல், அடையாளம் தெரியாத ஒரு நபர் திடீரென அண்ணன் சீமான் அவர்களுடைய காருக்கு முன்னாடி கோஷம் போடுவது, அண்ணன் சீமான் அவர்களை பற்றியும் அவரது தாயார் பற்றியும் தரக்குறைவாக நம்மளால் பதிவு பண்ண முடியாத ஒரு வார்த்தையில் அவர் பேசுகிறாரு. இப்படி பேசின உடனே அங்கே இருக்கவங்க நிச்சயமாக கோபத்தில் ஏதாவது ஒன்று பேச தான் செய்வாங்க. அது எல்லாத்தை விட முக்கியம் என்ன அப்படின்னா, காரை வழிமறித்து நீ எதிரில் நின்றுக்கிட்டு ஏதாவது ஒன்று கத்துறேன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? காரை ஏற்றவா முடியும்? அவரை தள்ளி போக அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம இறங்கி தான் ஆகணும். அந்த வகையில் அண்ணன் சீமான் அவர்கள் கோபத்தோடு இறங்கி அங்கிட்டு வந்த உடனே பட்னா அண்ணன் சீமான் அவர்கள் அடி துவைத்து விட்டார் அப்படின்ட்டு பயங்கரமாக எல்லாத்தையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதே நேரத்தில் அடி வாங்கின அந்த நபர் யார் தெரியுமா? விருதாச்சலத்தில் அண்ணன் சீமான் அவர்களால் அடி வாங்கிய அந்த நபர் திமுக கடலூர் மாவட்ட வர்த்தகர் அணி அமைப்பாளராம். அது மட்டும் இல்லாமல் பிபிசிஎல்னு சொல்லிட்டு ஒரு பெட்ரோல் பங்க் அங்கே இருக்குங்க. அந்த ஏஜென்சியோடைய உரிமையாளராகவும் இருக்கார். பெயர் எம்ஆர் ரங்கநாதன். தற்போது தான் பார்த்திங்கன்னா அவரை பற்றின தகவல்கள் வெளிவந்திருக்கு. முழுக்க ஒரு தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய ஒரு கட்சி தலைவரை ரொம்ப வெளிப்படையாக இலகுவாக இந்த மாதிரி ஒருத்தர் பேசிட்டு போகிற அளவுக்கு அங்கே காவல்துறை பாதுகாத்து வச்சுருக்காங்க அவர்களை, அப்படிங்கிறது தான் இதன் மூலம் நமக்கு தெரிய வருது. இவர் சீமானை வரிமறித்து வெறும் சீமான் அவர்களை ஒழிக அப்படின்னு சொன்னதாக தான் எல்லோரும் பதிவு பண்ணுறாங்க. ஆனால் அது மட்டும் கிடையாது. அவரது தாயாரை குறித்து தவறாக பேசி அந்த இடத்துல வேணும்னே ஒரு சண்டையை கிரியேட் பண்ணியிருக்காரு. அதற்கான ஒரு எதிர்வினையாகத்தான் அவரை போட்டு தாக்கியிருக்காங்க. களத்திலே அண்ணன் சீமான் அவர்கள் இறங்கி பொழக்கிறதுக்கான காரணம் இந்த மாதிரி பேசினது. ஆனால் இது குறித்து யாரும் எதுவும் பதிவு செய்யலை. நாம் தமிழர் கட்சி உறவுகள், அங்கே இருக்கிற அந்த உறவுகள் தான் இந்த விஷயத்தை பதிவு செய்கிறாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் காவல்துறை நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுருக்காங்க. உடனடியாக உறவுகள் அங்கே இறங்கி போராட்டம் செய்தன் விளைவு அந்த நபரை பட்னு ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்றிருக்காங்க. இனி என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் இந்த அளவுக்கான தைரியம் அவர்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கும்போதே நமக்கு கடும் கோபம் வருகிறது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு நடக்கப்பட்ட இந்த அநீதி குறித்து உங்களது பார்வைகளை பின்னூட்டத்தில் பதிவிட்டிடுங்க.